கல்வி விருது வழங்குற விழாவில் வந்துட்டு தமிழக அரசோட இந்த நீட் விலக்கை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான கொலைகளில் வந்துட்டு இன்னுமே அரசு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு நேற்று இல்லை, அனிதா எப்போ இறந்தாங்களோ அன்னையிலேருந்தே அவர் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கார். கருத்துக்களை வேணா வெளிப்படையாக அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ தான் அதற்கான சந்தர்ப்பம் இருக்கு சொல்கிறாரு. அவரை வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்னா விழாவுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே அவர் கை போட்டதும் ஒரு அம்மாவை பார்த்து அவர் கண்ணடிச்சாரு கொஞ்சம். இல்லை, அது எப்போவுமே விஜய் பிடிக்காதவர்கள் செய்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடய அவர் யாரையுமே பார்க்கல. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி விஜயகாந்த் அவர்களை ஸ்க்ரீனில் கொண்டு வரதா இருந்தால் முறைப்படி என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையுமே எங்கள் படத்தில் கேப்டன் இருக்காரு, எங்கள் படத்தில் கேப்டன் இருக்காருன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான. ஏன்னா இப்போ அவரை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சு இந்த தமிழக மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த கிராஃபிக்ஸ்லாம் இருந்துன்னு வைங்களா, இதை நீங்கள் ஏஐ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னவா பண்ணி கொடுப்பாங்கங்கிறது, நான் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை விஜய் வந்து நம்மளை பார்த்து கேட்கலையே, வெங்கட் பிரபு வந்தார், அந்த நிறுவனம் சார்பாக பல பேர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் வரலையேங்கிற கோபம் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். சமந்தா அவர்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்போ வீட்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நெபுலைசர் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. இல்லை, எதை ஷேர் பண்ணணும்னு ஒன்று இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து மருத்துவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அதை நான் தான் சாப்பிடணும். இது நீங்களும் சாப்பிடுங்கன்னு இன்னொருத்தருக்கு பரிந்துரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறானது. உள்ளபடியே விஜயுடைய அடுத்த திரைப்படத்தில் வந்து சமந்தா இணைகிறாங்க. ஆமாம். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப சரியாக நடந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் அவங்க இந்த காம்பினேஷன். நல்லா டீன்ஸ் திரைப்படம், அந்த படத்தோட கிராஃபிக்ஸ் மேற்பார்வையாளர் சிவபிரசாத் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு, பண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்திபன் சொல்கிற மாதிரி ஒரே அடியாக ஒரு ஏமாத்தினாரா அல்லது அவர் சொல்கிற மாதிரி பார்த்திபன் அவரை ஏமாத்தினாராங்கிறது ரெண்டு பேருடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சினிமாவில் வந்து ஏமாற்றுவதுங்கிறது ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒர்க்கை வாங்கிப்பாங்க, முறையான பணத்தை கொடுக்க மாட்டாங்க. வணக்கம் வந்தனன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். சினிமாவில் வந்து நடிகர் விஜய் பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, வந்து அரசியல், அவருடைய அரசியல்னு அதை பற்றி தான் இப்போ நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவருமே வந்துட்டு இப்போ இந்த கல்வி விருது வழங்குற விழாவில் வந்துட்டு தமிழக அரசோட இந்த நீட் விலக்கை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான கொலைகளில் வந்துட்டு இன்னுமே அரசு தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அரசியல் வருகைக்காக வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஏன்னா அடுத்த திரைப்படத்தில் கூட அரசியல் நிறைய பேச போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இல்லை, அதையே நீங்கள் ட்ரைனிங்கை பார்க்குறீங்க. நல்ல கருத்து தானே. இப்போ நீட்டு தொடர்பாக அவர் சொன்ன விஷயங்கிறது தமிழ்நாட்டின் மக்களுடைய குரல் தானே. அப்போ அதையே ஒரு பயிற்சி வகுப்பாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிலாம் கிடையாது, அவர் மனதில் இருந்து தான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து அவர் நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு நேற்று இல்லை, அனிதா எப்போ இறந்தாங்களோ அன்னையிலேருந்தே அவர் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கார். கருத்துக்களை வேணா வெளிப்படையாக அவர் சொல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ தான் அதற்கான சந்தர்ப்பம் இருக்குது சொல்கிறாரு. இன்னொன்று, இந்த தமிழக சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை அவர் மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளபடியே ஒரு எம்எல்ஏவோ எதிர்கட்சி தலைவராகவோ உள்ளே இருந்திருந்தால் அதை பற்றி சட்டசபையில் பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவர் நீட்டின் மீது ஒரு தீராத எதிர்ப்பில் தான் இருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை, இதை பற்றி பேசாத அரசியல் தலைவர்களே இல்லை. அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, பல திரைத்துறை சார்ந்தவர்களும் ரொம்ப கண்ணீர் வடித்து கவலையை தெரிவித்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் பல திரையுலக பிரமுகர்களோடு அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு நெருங்கிய தொடர்பெல்லாம் இருந்திருக்கு. முக்கியமாக பாரஞ்சித், வெற்றிமாறன், இன்னும் பல பேர் இங்கே அவரை பற்றி ரொம்ப அழகாக பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து எல்லாருக்கும் அவர் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஒரு காலத்தில் அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு எவ்வளவு மாணவர்களை, சட்டக்கல்லூரி மாணவர்களை உருவாக்கியிருக்கிறாரு, எவ்வளோ பேரை படிக்க வச்சு கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த ஏரியாவில் அவர் எவ்வளோ பெரிய முக்கியஸ்தராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவருடைய இறப்பை தாங்க முடியாமல் நிஜமாகவே தங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணுறாங்க. விஜயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவருடைய வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு.
இது போன்ற குற்றச்செயல்கள் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் விரும்புவது மாதிரி அவரும் விரும்பியிருக்கிறார். அவ்வளோதானே. ஓகே சார். ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவரை வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னன்னா அந்த விழாவுக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே அவர் கை போட்டதும், ஒரு அம்மாவை பார்த்து அவர் கண்ணடிச்சாரு கொஞ்சம் கிண்டலா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அது வந்துட்டு நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஆசாசியாக வந்திருந்தாங்க அவரை பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி ட்ரோல் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது எப்போவுமே விஜய் பிடிக்காதவர்கள் செய்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே வந்து அவர் எந்த விகல்பமுமே அவர்கிட்ட இல்லை. ரொம்ப ஒரு வெளிப்படையாக, ரொம்ப அன்பாக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முழுக்க முழுக்க அவரை பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு நோக்கத்தோடையே அவர் யாரையுமே பார்க்கல. நமக்கு நல்லாவே தெரியும். அது மாணவிகளெல்லாம் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் அவர் பேசும்போது அந்த அக்கறை தெரியுது. அவர்கள்ட்ட ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது எல்லாமே. கொஞ்சம் பல்கான பையனாக இருந்தானா அவர் ஒரு மாதிரி அப்படியே காதை பிடிச்சி தடவை இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு சின்ன பிள்ளை ஓடியாருது, கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்குது, துருதுருன்னு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கணத்தை பிடிச்சி கிள்ளுவோம், காதை பிடிச்சி கிள்ளுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக இருந்தார். ஒரு மாதிரி இறுக்கமாக இல்லாமல், நம்ம அந்த பொது மேடையில் இருக்கோம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் இல்லாமல் ரொம்ப இயல்பாக அவர் இருந்ததை தான் நான் பார்க்குறேன். அதை வந்து ஏதோ ஒரு இதாக எடுத்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறது, அது விஜய் பிடிக்காதவர்கள் செய்கிற வேலையை தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இன்னொரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி விஜயகாந்த் அவர்களை ஸ்க்ரீனில் கொண்டு வரதா இருந்தால் முறைப்படி என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோட் மூவியில் வந்துட்டு அவர் ஏஐ யூஸ் பண்ணி அவரை ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்கன்னு ஸோ கோட் டீம் வந்துட்டு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கலையா? அதை மீன் பண்ணி தான் இவங்க இப்படி சொல்கிறாங்களா? பர்மிஷன் வாங்காமல் அந்த வேலையை அவங்க துவங்கலை. அவங்க சொன்னது என்னென்னா, கோட்டு தவிர அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா முதல்ல வந்து வெங்கட் பிரபு போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசி நாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற காட்சிகளெல்லாம் அவங்க வந்து ஏற்கனவே சின்னதாக ஒரு மினியேச்சராக பண்ணி அப்படி தான் வந்து கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. அது மினியேச்சர்னு சொல்கிறது தவறான வார்த்தையாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு இந்த கிராஃபிக்ஸில் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் காமிச்சு அதெல்லாம் ஒப்புதல் வாங்கியிருக்காரு அவர். ஓகே. ஸோ அந்த ஒப்புதல்ங்கிறது ஓரலாக இருந்துருச்சு. ரிட்டனாக அவங்க எதுவுமே எழுதி கொடுக்கல. ஒருவேளை இனிமேல் அதை ரிட்டனாக எழுதி வாங்குவாங்களா என்னன்னு தெரில. பட் ஓரலாக பண்ணிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க வந்து பெரிய செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா படங்கள்லையுமே எங்கள் படத்தில் கேப்டன் இருக்காருன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அவரை வந்து ஒரு உயர்வான இடத்துல வச்சு இந்த தமிழக மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த கிராஃபிக்ஸ்லாம் இருந்துன்னு வைங்களேன். இப்போ பல பேய் படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நான்சென்ஸாக இருக்கும், நமக்கே குபீர்னு சிரிப்பு வந்துடும். அப்படிப்பட்ட கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் போய் இதை நீங்கள் ஏஐ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னவா பண்ணி கொடுப்பாங்கங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ நாளைக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து கேப்டனுடைய புகழை வந்து காலி பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நான் யாருக்குமே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க. கோட்டை தவிரன்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா ஒரு பெரிய சலசலப்பாகி போச்சு. விஜய் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ரொம்ப கோமா வந்துட்டு சில மெசேஜஸ்லாம் போஸ்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்து இது வேற ஒரு நடிகரை வச்சு இந்த மாதிரியான ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வரோம்னு சொன்னால் அவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவங்க வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுதான் அவருடைய பெருந்தன்மை அப்படின்லாம் போட்டு அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இல்லை, அப்படி ஒரே அடியாக சொல்லிட முடியாது. ஏன்னா அவரை வந்து கடைசி வரைக்கும் பெருமையாக வச்சுருக்கணுங்கிறது அவங்கள தவிர வேறு யாரும் நினைக்க முடியும். அப்போ அவங்க வந்து இது சரியாக இருக்குமோ இது தவறாக இருக்குமோன்னு பல விதங்களில் ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. இப்போ என் குடும்பத்தை சார்ந்தவர்களை நீங்கள் படத்தில் பயன்படுத்தணும்னா என் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது தானே, அதுதானே சரியான பதிலாக இருக்க முடியும். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கோட்டுக்கு அவங்க பல முறை வந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ விஷயங்களும் தெரிந்த பிறகு நடுவில் ஒரு தடவை சொன்னாங்க, விஜய் வந்து என்னை பார்த்து பர்மிஷன் கேட்டால் நான் நிச்சயமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கப்புறம் விஜயும் பிரேமலதாவும் சந்திக்கவே இல்லை. ஒருவேளை விஜய் வந்து நம்மளை பார்த்து கேட்கலையே, வெங்கட் பிரபு வந்தார், அந்த நிறுவனம் சார்பாக பல பேர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் விஜய் வரலையேங்கிற கோபம் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் மொத்தமாக சொல்லிட்டாங்க அவங்க, கோட்டிங் சேர்த்து சொல்லிட்டாங்க. நான் விசாரித்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒருவேளை பிரேமலதா தரப்பிலிருந்து
இதில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அந்த காட்சியை எடுத்துடுற மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப போய் அவங்கள்ட்ட நம்ம நிற்க வேண்டாம், ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம், அவங்க வேண்டாம்னா வேண்டாம் தான், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார். கல்கி படத்தில் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுடைய மேக்கப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளில வந்தது சார். இதான் அவருடைய ஃபஸ்ட்டு மேக்கப் லுக் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, படத்தில் வந்து இந்த செகண்ட் லுக்கே வந்து நல்லா தான் இருந்தது, இந்த ஃபஸ்ட் லுக்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. பட் எவ்வளோ ட்ரோல்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் 2 ப்ரொமோஷனில் வந்து கமல் சார் பிஸியாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஒரு ப்ரொமோஷனுக்கு வர்றதை வந்து நம்ம மற்றவர்கள்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா அவர் செய்யாத சாதனையே கிடையாது சினிமாவில். அவ்வளவு சாதனைகள், அவ்வளவு வெள்ளி விழா படங்கள், அவ்வளவு வெற்றி படங்கள், அவ்வளவையும் கொடுத்துட்டு ஒரு மனுஷன் இன்றைக்கும் தன் படத்தை மக்கள்கிட்ட தூக்கிட்டு போய் நிற்கணும்னு நினைக்கிறார்ல, இந்த இந்த உணர்வு வந்து இன்றைக்கி வர்ற ஹீரோக்கள்கிட்ட இல்லை. எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறாருங்க, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, வெளிநாட்டில் நடக்குது, சென்னையில் திரும்ப நடக்குது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கார். இந்த படத்தை போய் எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற உணர்வோடு அவர் வந்துகிட்டே இருக்கார். ஸோ அதை வந்து நம்ம முதல்ல பாராட்டணும். அப்புறம் வந்து இந்த கல்கி மேக்கப், நிஜமாகவே இது வரைக்கும் கமலை எவ்வளவோ கெட்டப்பில் நம்ம பார்த்துட்டோம், விதவிதமாக பார்த்துட்டோம். ஆனால் இப்படி ஒரு கெட்டப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அதுவும் வந்து ஒரு ஓமக்குச்சி நரசிம்மம் மாதிரி ரொம்ப அப்படியே தயிரோட தேசிகன் மாதிரி இருந்தார் அவர். அந்த தலையை கொண்டு வந்து வேறு ஏதோ ஒரு உடம்புல வச்சு எப்படியோ மேக்கப் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பட் அது புதுசாக இருந்துச்சு நமக்கு. இதை விட வேற ஒன்று, அந்த ஒரு ஒரு கொடூரமான ஒரு வில்லனை காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் இப்படி ஆகிட்டார். அதற்கப்புறம் பழைய கமலா அப்படி வந்து ஒரு பல்கான ஒரு கமலா வந்து அவர் என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்க. பார்க்கும்போது நமக்கு முதல்ல காமெடியாக இருந்தால் கூட, பட் அப்படி ஒரு கேரக்டரை ஒரு சகிச்சுக்கிட்டு சரிங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்தார் பாருங்க, அதுதான் அவர் கமல்ஹாசன் அவர்கள். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த மேக்கப்பையே வந்து சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ சிஜியில் வந்து ஒரு 10-15 இது காமிப்பாங்க, ஒரு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி, சார் இந்த கெட்டப்பு ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகேவான்னு ஒரு 10-15 காமிக்கும்போது அதில் ஒன்று ஒரு செலக்ட் பண்ணியிருப்பார். நிச்சயமாக அந்த உரிமை அவருக்கு இருக்குல்ல. ஓகே. ஓகே சார். இப்போ வந்துட்டு சமந்தா அவர்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்போ வீட்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நெபுலைசர் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அது ரொம்ப தவறு, நீங்கள் வந்து தவறான ஒரு மருந்தை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு. ஆனால் சமந்தா வந்து எனக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் சொன்ன விஷயத்தை தான் வந்து நான் ஷேர் பண்ணேன், அவ்வளோ முட்டாள் கிடையாது நான் வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, எதை ஷேர் பண்ணணும்னு ஒன்று இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து மருத்துவர் ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அதை நான் தான் சாப்பிட்ணும். இது நீங்களும் சாப்பிடுங்கன்னு இன்னொருத்தருக்கு பரிந்துரை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது உள்ளபடியே. ஏன்னா இப்போ எனக்கு ஒத்துக்கிற மருந்து இன்னொருத்தருக்கு ஒத்துக்குமாங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தருக்குடைய உடல்வாகு வெவ்வேறாக இருக்கலாம். இப்போ நிறைய பார்க்குறோம், மெடிக்கல் அலர்ஜியெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ ஒருத்தர் கொடுக்குறது இன்னொருத்தருக்கு ஒத்துக்காதுங்கிற சூழலில் இவங்க வந்து ரொம்ப அதுவும் ஆபத்தான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நெபுலைசரில் நான் அதை வச்சு சுவாசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மூச்சு காற்றுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதுலேயே ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாது. ஒரு மருத்துவராக அவர் சொல்கிறாரு, பட் அவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள உடனடியாக ஜெயிலில் தள்ளணுங்கிற அளவுக்கு சொல்லும்பொழுது அவங்க கொஞ்சம் ஆத்திரமாகறாங்க. ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க, எங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்குங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பொறுப்போடு நடந்துக்கணும். ஏன்னா இப்போ சமந்தா மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்குற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு மூச்சு திணறல் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா நான் அவங்க சொல்கிற வைத்தியத்தை நான் பண்ண முடியுமா? ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ யூடியூப்பை பார்த்து பிரசவம் பண்ண பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, உயிர் பலியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதனால் ஏதோ ஒன்று நடக்குது, அதை பார்த்து நான் ஒன்று செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவத்திற்கு ஏற்புடையது அல்ல. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி விஜயுடைய அடுத்த திரைப்படத்தில் வந்து சமந்தா இணைகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது, உண்மையா? ஆமாம், அது ஜெகதீஷ் தான் அவங்களுடைய மேனேஜர், ஜெகதீஷ் தான் விஜய்க்கும் மேனேஜர். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப சரியாக நடந்துரும்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும், அவங்க அந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஓகே சார். பார்த்திபன் அவர்களுடைய டீன்ஸ் திரைப்படம், அந்த படத்தோட கிராஃபிக்ஸ் மேற்பார்வையாளர் சிவபிரசாத் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு, பண மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் சிவபிரசாத் வந்து டீன்ஸ் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ் போட்டிருக்காரு. என்ன பிரச்சனை ஆச்சு சார்? இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி சிஜி நிறுவனங்கள் வந்து ஒரு
ஒரு பொறுப்பை ஏற்று செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே கொடுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த நாட்கள் தாண்டும் போது தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் எல்லா படங்களுக்கும். இப்போ ப்ராப்பராக பண்ணுற நிறுவனங்களுக்கே தயாரிப்பாளரோடு இயக்குனரோடு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப சுலபத்தில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இன்னும் பெட்டராக வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு நாட்கள் தாமதமாகிட்டே இருக்கும். இப்போ அவங்க ஒரு பில்லு கொடுக்கும்போது இவ்வளோ பில்லு என்னால் கொடுக்க முடியாது, குறைங்க, இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது தொடர்பான ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் 2 பேரும் இப்படி ஒரு விவாதத்தை பொது வழியில் கொண்டு வந்திருக்காங்க. பட் பார்த்திபன் சொல்கிற மாதிரி ஒரே அடியாக இவரை ஏமாத்தினாரா அல்லது அவர் சொல்கிற மாதிரி பார்த்திபன் அவரை ஏமாத்தினாராங்கிறது 2 பேருடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சினிமாவில் ஏமாற்றுவதுங்கிறது ரொம்ப சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒர்க்கை வாங்கிப்பாங்க, முறையான பணத்தை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பணத்தை முன்னாடியே வாங்கிடுவாங்க, முறையாக ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது 2ம் எல்லா இடங்கள்லையும் நடந்துகிட்டே இருக்குது. இது 2ம் கரெக்டாக கோஇன்சிடென்ட் ஆகிற இடம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் யார் மேலே சரி தப்புங்கிறது நமக்கு தெரியாது. 2 பேர் சொல்கிற கருத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இது எது உண்மை அப்படிங்கிறது இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. இவர் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்காம நிச்சயமாக படம் வெளியில் வரப்போகிறதில்ல. ஏன்னா அவர் அந்தந்த அமைப்புகளுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாருன்னு வைங்க, அல்லது கோர்ட்டுக்கே போகிறாருன்னு வைங்களேன், நிச்சயமாக நீதிமன்றம் தலையிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லும். நீங்கள் முறையான பில்லை போய் கொடுக்கணும், நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒரு நிமிஷத்துக்கு நான் இவ்வளோன்னு பேசியிருக்கேன், படத்தில் இத்தனை நிமிஷம் வந்திருக்கு, இதை பாருங்கள் நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நீதிமன்றத்தை நிரூபித்தால் ஒழிய படத்தை கொண்டு வர முடியாது. அப்போ இங்கே சட்டம் பாதிக்கப்பட்டவருக்கு துணையாக இருக்குது எப்போவுமே. ஸோ அதனால் இது 2 பேரையும் உட்கார வச்சு பேசி இந்த அமைப்புகள், இங்கே நிறைய அமைப்புகள் இருக்குது, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி 2 பேருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸி.